வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னாக்க நீப்பத்துறை சென்னம்மா கோயிலில் இருக்குங்க. போன வாட்டி நம்ம வந்தப்போ தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாத நிறைய இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதுலேயும் நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் புதுப்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அது என்ன தான் மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு சொல்லுவேன். கமெண்ட்டில் நீங்கள் டக்குன்னு ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், ஈஸியாக அது கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை. என்னன்னாக்க நீங்கள் கமெண்டில் சொல்கிறது சொல்லுங்கள். ஆனால் நான் சொல்லிடுறேங்க என்ன விஷயன்ட்டு. மெயின் பாருங்களேன், ஆனால் எல்லாமே மாறினாலும் அந்த மீன் பிடிக்கிறது மட்டும் மாறல பாருங்களேன். அதை உட்காந்து நடுவில் உட்காந்து ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்களேன். இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு தண்ணி, அதுலேயும் நடுவில் மீன் பிடிச்சிட்ருக்காரு பாருங்களேன். தைக்கிறதுக்கே ஒரு பாராட்டுங்க. இருந்தாலும் அது ஆபத்தானது, அதனால் அதுமாரி பண்ணக்கூடாதுங்க. புயல் காற்றுல பொறி சாப்பிட்றாரு, நல்லதில்லை. சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே வண்டி கழுவிட்டுருக்காங்க. மெயின் அந்த கோயிலை பாருங்கள். அந்த கோயில் ஃபுல்லாகவே ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னே 6 மாதத்துக்கு முன்னே தெரில, ஃபுல்லாகவே தண்ணி போச்சுங்க. இந்த ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலே அந்த கோபுரம் லைட்டாக மட்டும்தான் தெரியும், கீழே ஃபுல்லாகவே மறைஞ்சிச்சுங்க. அந்தளவுக்கு தண்ணி போச்சு. அதனால தான் இந்த பிரிட்ஜே இல்லாத போயிடுச்சுங்க. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அது பழைய வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பிரிட்ஜ் இருக்குன்ட்டு. பார்த்து கேர்ஃபுல். தங்கப்புள்ள இதில் நடக்க வச்சிட்டாங்க. இப்போ நம்மள எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தியா? நீப்பத்துறையில் இந்த அளவுக்கு தண்ணி போகுதுங்க. இதெல்லாம் முழுகின கதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போயின்னு இருக்குது. ரீசன்ட் டைமில் எல்லாம் தூண்டியில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க மஜாவா. மக்களே, அது என்ன மாற்றம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வேறு லெவலில். அந்த போன வாட்டி நம்ம இதை வீடியோ எடுத்தோம்ல, அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு ஒரு மாதிரி கண்டமாக இருந்துச்சு, பிரிட்ஜே இல்லை. ஆனால் இந்த வாட்டி வரப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பிரிட்ஜு கட்டி விட்டு இருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலில் பிரிட்ஜு இருக்குது. நல்லா ஒரு நல்லா திக்னஸாக தாங்க இருக்குது பிரிட்ஜு. இந்த வாட்டி எப்படியாப்பட்ட வெள்ளப்பெருக்கு எடுத்தாலும் அது உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்ருக்காங்க. நல்லபடியாக கட்டியிருக்காங்க. சூப்பர். தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. காய்ஸ், இங்கே பாருங்கள், கோயிலுக்குள்ளே அந்த தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு பாருங்களேன். கொஞ்சம் மழை அதிகமாக வந்ததுனால இப்போ அப்படியே இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள் காய்ஸ். கோயிலுக்குள்ளெல்லாம் வந்துச்சு தண்ணி. எந்த அளவுக்கு வருது பாருங்களேன். அழகாக ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. அந்த கயிறு பிடிச்சின்னு அப்படியே சாமிக்கிட்ட போகிற மாரி ஐடியா பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். ஏன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசி தண்ணி நேருறதுனால அந்த பாசி இருக்குது. அதனால் அந்த பாசியில் வலிக்கு விழாத இருக்கிறதுக்கோசரம் இந்த கயிறு கட்டியிருப்பாங்கள்ட்டங்குது. வேறு லெவல். நாங்களும் அதை பிடிச்சி தான் நடந்து போயின்ட்டுருக்கோம். எந்த அளவுக்கு தண்ணி உள்ளே வருது பாருங்களேன். அல்டிமேட்டு போ. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்தமாரி வரோம் தண்ணி வரப்போ. மக்களே, எந்த அளவுக்கு தண்ணி வருது பாருங்களேன். இப்போ இந்தமாரி வர்றதுக்கே ஒரு மாதிரி உள்ள கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்கே. இதோட ஜாஸ்தியாக வரும், இதுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் உள்ள கால் இல்லை, இந்த சைடே வர முடியாதாட்டுது, அந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எந்த அளவுக்கு போகுது பாருங்களேன். அப்பப்பா, எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்கிறாங்களோ ஒன்றும் புரியல. ஆனால் பரவாயில்லைங்க. இது எவ்வளோ தண்ணி வந்தாலும் இந்த கோயிலுக்கு எதுவும் ஆகாமல் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. ஓகே கைஸ், அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. பாய் பாய் கைஸ்.